ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் கோதுமை மாவு வச்சு ஒரு சுவையான பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு இந்த நூடுல்ஸ், பாஸ்தா இந்த மாதிரி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் இருக்க கோதுமை மாவில் ரொம்ப ஒரு ஹெல்த்தியாகவும் ரொம்ப ஒரு டேஸ்ட்டாகவும் சட்டுன்னு பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கு நிறைய பொருட்கள் தேவைப்படாது, டைமும் எடுக்காது. இது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அடுப்பில் கொதிக்க வச்சுக்கிட்டேன். அதில் நான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சைஸாக ஒரு 5 தக்காளி போட்டு நல்லா வேக வச்சுக்கிறேன். இது நல்லா வேகட்டும். வெந்துட்டு டைங்களில் ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம், வீட்டில் உள்ளதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அது நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். ரொம்ப லூஸாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி பாஸ்தா செய்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு ஊற வைக்க வேண்டாம். கையிலே சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துகிட்டு நம்ம வந்து எப்போவும் எப்படி சப்பாத்திலாம் மாவு தெளித்து வந்து தேய்ச்சி எடுப்போமோ அந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். ஃபுல்லாக வந்து கரெக்டாக ரவுண்ட் சைஸில் வரணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்து இந்த மாதிரி அகலமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா மெல்லிசாவும் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தேய்ச்சதுக்கப்புறமா கத்தி வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ்களாக கட் பண்ணிக்க போகிறோம். அதாவது நல்லா வந்து நீல வாக்கிலேயே வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப அகலமாக இல்லாமல் இந்த மாதிரி குட்டி குட்டியாகவும் இருக்கணும், நல்லா நீளமாகவும் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். மாவு வந்து நம்ம நல்லா வந்து லூஸாக, அதாவது ரொம்ப லூஸாக இல்லாமல் டைட்டாக அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டோம்னா கட் பண்ணிவிட்டு எடுக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து நம்ம வந்து ஒரு பிளேட்டில் நீளமாக அடுக்கி வச்சுக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் கொஞ்சம் நல்லா எடை விட்டு எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையுமே வந்து இருந்த மாவு எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து பிளேட்டில் நீளமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து பண்ணுறதுக்கு. இப்போ இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம வேக வச்ச தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை நல்லா ஆற வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ தோல் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேக வைக்காமல் தோலோடவும் நீங்கள் அரைச்சி சேர்க்கலாம். ஆனால் அதுக்கும் வேக வச்சு இந்த மாதிரி அரைக்கிறதுக்கும் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் தோல் எடுத்துகிட்டு அந்த ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் ஒன்று இருக்குது பார்த்திங்களா, முகப்பு பகுதி, அதை வந்து கத்தி வச்சு லேசாக அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அது மாதிரி எல்லாத்தையும் தோல்லாம் எடுத்துகிட்டு 5 தக்காளியுமே மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கிட்டேன். இது இந்த மாதிரி தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் அடுப்பில் 3 கிளாஸ் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தான் இந்த பீஸெல்லாம் எடுத்து போடணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அதில் கரைஞ்சி போயிடும். தண்ணி வந்து வெள்ளை கலர் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால் கலரில் மாறிட்டு நமக்கு வந்து அந்த பாஸ்தா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா வராது. இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அந்த கொதிநிலை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ நான் எல்லா பீஸ்களையும் எடுத்து போட்டுட்டு இப்போ அதையெல்லாம் போட்டதுக்கப்புறமா மறுபடியும் லேசாக கொதிக்கிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம சேர்த்துருந்த கோதுமை மாவு வந்து வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ தான் நம்ம அடுத்து எடுத்து நம்ம பாஸ்தா பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு ஒரு கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு லேசாக கொதிக்கிற வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம ரொம்ப கரண்டி போட்டு அப்படிலாம் கலக்கக்கூடாது. கலக்காமல் இப்போ வந்து லேசாக வந்து கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக அமுத்தி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம வந்து மாவு வெந்துருச்சு பாருங்கள், நல்லா மிதந்து மேலே வந்திருக்கு. இப்போ மாவு வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு சில்லுன்னு இருக்க இன்னொரு தண்ணி உள்ள பாத்திரத்தில் வந்து போட்டுக்க போகிறோம். அதுக்கு வந்து 2 கிளாஸ் அளவுக்கு நல்லா ஒரு நார்மல் வாட்டரே போதும், ஐஸ் வாட்டர் வேண்டாம். நார்மலாக நீங்கள் டேப்பில் பிடிச்ச வாட்டரே போதும், அதில் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துட்டு கரண்டி வச்சு லேசாக அந்த மாதிரி அமுத்தி விட்டுட்டு இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ரெடியாக எடுத்துக்கோங்க. இனிமேல் தண்ணி வேண்டாம், கம்ப்ளீட்டாக நம்ம வடித்து எடுத்துக்கலாம். வடித்து எடுத்ததுக்கு அப்புறமாவும் நம்ம கரண்டி வச்சு அப்படி கச்சமச்சன்னு கலரிடக்கூடாது, ரொம்ப பொறுமையாக தான் கலரணும். இப்போ அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சமைக்கிற எண்ணெய் இருக்கும் இல்லையா, அது போட்டுட்டு நல்லா அந்த மாதிரி கரண்டி வச்சு கலக்காமல் குலுக்கி விட்டுக்கோங்க. குலுக்கும்போது எல்லா இடமும் பற்றும். கரண்டி வச்சு கலந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா அது கொஞ்சம் ஒரு பீஸாக நீளமாக உள்ளதெல்லாம் உடஞ்சி போக சான்ஸ் இருக்குது. அதுக்காக பொறுமையாக நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணணும். இப்போ இதெல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ நமக்கு பாஸ்தா பண்ணுறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுட்டு
2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஒரு 3 கிராம்பு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாயை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 5 பூண்டு பற்கள் பொடிசாக கட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன விரல் சைஸ் ஒரு பாதி அளவுக்கு இஞ்சி எடுத்துகிட்டு அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து நல்லா எண்ணெயிலே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெயில் நல்லா அது ஃப்ரை ஆனால் தான் அந்த ஃப்ளேவர் நமக்கு நல்லா கொடுக்கும். அதுக்காக இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் நல்லா இது வதங்கிருச்சுன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தில் ஒரு 1/4 பாகம் மட்டும் எடுத்து கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு வெங்காயம் நிறைய அதிகமாக போட வேண்டாம். சும்மா அந்த ஒரு டேஸ்ட்டுக்காக மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக. இப்போ வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிருச்சு அப்படின்னா நமக்கு அடுத்து என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள். நிச்சயமாக நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கொடுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் கேரட் எடுத்துகிட்டு நல்லா மெல்லிசாவும் நல்லா நீளமாகவும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. குழந்தைங்க காய் எடுத்து சாப்பிட்ருவாங்க. இது கூட முட்டைக்கோஸ் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி புதினா இலைகளும் இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. எண்ணெயிலேயே ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேரட் கூடவே புதினா கொத்தமல்லியும் ஃபஸ்ட்டு வதக்கிக்கணும். அப்போ அதோட ஃப்ளேவரும் நமக்கு நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இது நல்லா வதங்கி சாஃப்ட் ஆயிரும். அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துக்கிட்டோம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். அது கூட கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு மஞ்சத்தூள் 2 சேர்த்துட்டு மறுபடியும் லேசாக நம்ம கலந்து கொடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த அளவுக்கு கலந்து கொடுத்துக்கலாம். உப்பு லாஸ்ட்டில் உங்களுக்கு எப்படிங்கிறத பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மாவுலேயும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கணும். நான் அதனால தான் இப்போ ஓரளவுக்கு கம்மியாக தான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ தக்காளி இதில் சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் தண்ணி மறந்துட்டு கூட சேர்த்துறாதீங்க. அது டேஸ்ட் அப்படியே மாறிடும். நம்ம தக்காளியோட பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு நீங்கள் விரும்புவீங்க. இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா காரம் நல்லா குறைச்சே கொடுங்க, ரொம்ப வேண்டாம். இப்போ இந்த மாதிரி வெயில் அதிகமாக இருக்கும்போது காரம் அதிகமாக எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது. அதுவும் குழந்தைங்களுக்கு காரம் அதிகமாக சேர்க்காம வெளியில் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வீட்டில் உடம்பு சரியில்லாதவங்களாம் இருப்பாங்க. ஓவர் ஹீட்டாக இருக்கிறதுனால காரத்தை குறைச்சிக்கிட்டு நீங்கள் செஞ்சு கொடுங்க. இப்போ மிளகாத்தூள் போட்டாச்சு. கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அந்த ஃப்ளேவருக்காக மட்டும் நான் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு வர்ற மாதிரி மட்டும்தான் நான் கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க சாஸ் போட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் நம்ம தக்காளி வேக வச்சுட்டு அரைச்சிட்டு சேர்த்துக்கிட்டோம். அந்த மாதிரி சேர்க்கும் போது அந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ 2 பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு தண்ணியெல்லாம் வடித்து எண்ணெயெல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற நம்மளோட கோதுமை மாவில் செஞ்ச பாஸ்தாவை சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த பாஸ்தாவை அதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த மற்ற விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம பாஸ்தாவை சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் கரண்டி போட்டு அப்படி இப்படின்னு கலந்துடாமல் இன்னொரு கரண்டி எடுத்துக்கோங்க. 2 கரண்டி எடுத்துகிட்டு பொறுமையாக கலந்து விட்டோம் அப்படின்னா அது நீளமாகவும் இருக்கும், உடையாமல் எல்லா மசாலாவும் இது எல்லாத்துக்கூடவுமே நல்லா ஈக்குவல் ஆகிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக கிடச்சிரும். இந்த மாதிரி பொறுமையாக இந்த மாதிரி கலந்து எடுங்க. பார்க்கும்போதே பாருங்கள், அந்த மசாலா எல்லாம் இந்த பாஸ்தா மேலே அப்படியே வரும்போது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது பாருங்கள். குழந்தைங்க சப்பாத்தி ஒரே மாதிரி பூரி இதுவே போர் அடிக்குது, டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கொடுங்க அப்படின்னு நினச்சாங்கன்னா உடனே நம்ம கடைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிற கோதுமை மாவில் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். இது அவங்களுக்கு பிடிக்கும் கூட, ரொம்ப விரும்பியே சாப்பிடுவாங்க. ஒரு சப்பாத்தி கூட சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிக்கிற குழந்தைங்க கூட இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா 2-3 தடவை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கலந்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா நீங்கள் இப்போ கூட உங்களுக்கு உப்பு பத்தலையாங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். கம்மியாக இருந்துச்சுன்னா கூட லைட்டாக நீங்கள் போட்டுக்கலாம். காரமெல்லாம் கரெக்டாக இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா பொடிசாக கட் பண்ணி நான் ரெடியாக வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் மேலே ஒரு டேஸ்ட்டுக்காகவும் ஒரு அளவுக்காகவும் மேலே நல்லா தூவி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட
கோதுமை மாவில் செஞ்ச பாஸ்தா ரெடி. அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லேயே வந்து கலந்து விட்டுட்டு நம்ம வந்து இறக்கி அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துடலாம். டக்குன்னு செஞ்சாச்சு. இதுக்கு நிறைய பொருட்கள் எதுவும் தேவைப்படாது. வீட்டில் இருக்க பொருளை வச்சே பண்ணக்கூடியது தான். இது காலையிலையும் செஞ்சு கொடுக்கலாம், இல்லை நைட்டும் செஞ்சு கொடுக்கலாம். நான் என்னோடய குழந்தைங்களுக்கு நான் நைட்டு தான் செஞ்சு கொடுத்தேன். ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி, இந்த கோதுமை மாவில் செஞ்ச பாஸ்தா வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ நான் என்னோடய குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறேன். எல்லோரும் சாப்பிட போகிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. இது எல்லாருக்குமே பிடிக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணி சாப்பிட சொல்லுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். அடுத்து மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.